ஹே ஹாய் வெல்கம் பேக். நாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சத்தியமாக கேள்விப்பட்டதே இல்லை. நாங்களும் அப்பாலாம் நியூஸ் பார்த்துருக்காரு. அப்போல்லாம் நான் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டதே இல்லை. மோஸ்ட்லி இந்த பாஸ்ட் 25 to 20 இயர்ஸ்லாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், 3 டீச்சர்ஸ், அதில் ஒரு யங் கேர்ளு, 3 பேர் சேர்ந்துன்னு ட்ரக்ஸ் விற்றுருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கு. அப்புறம் ஹை அண்ட் ப்ரொஃபைல்ஸ்க்கு, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் ட்ரக்ஸ் விற்றுருக்காங்க. தே ஈவன் கோ டு பார்ட்டிஸ், பப்ஸ், அங்கே இருக்கிற கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல்ஸ்க்கு கான்டாக்ட் வச்சு அவங்க கூட இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் விற்றுருக்காங்க. நிறைய பணம் பார்த்துருக்காங்க. ஆடம்பரமாக வாழ்ந்துருக்காங்க. அந்த ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கையில் அது பர்சனல் லைஃபாக இருந்துருக்கணும். பட் அந்த சீன் போடுறதுக்கு இந்த சாதாரணமாக ஒரு 8 to 10,000 தான் சேலரி வாங்குறாங்களாம் அந்த ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில், சின்ன ஸ்கூலு. அந்த 8 to 10,000 வாங்குற சம்பளத்தில் எப்படி இவங்க காரில் வர்றாங்க, ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, ஹை அண்ட் பைக்கில் வராங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் சாத்தியன்னு ஹையர் டீச்சருக்கு சந்தேகம் வந்துருக்குது. அந்த ஹையர் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணும்போது தே ஆர் ட்ரக்ஸ் சப்ளையர்ஸ். நிறைய பேர்த்துக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் கைஸ் எல்லாருக்கும் பண்ணுவேன். எப்படி இதை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நம்பரில் கால் வரும், ட்ரக்ஸ் வேணும்னுவாங்க, எங்களுக்கு கியூஆர் கோட் அனுப்புவோம். அந்த பணம் வந்த பிறகு நாங்கள் ஒரு இடத்துல வச்சுருவோம். அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பையர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுவோம். அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஹை ஹேண்ட் ப்ரொஃபைல்ஸ்க்கெல்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்லாம் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம நிறைய ட்ரக்ஸ் விற்றுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். விற்கிறவங்கள தான் பிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் அந்த விற்றவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு இந்த வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்லையும் போட்டதில்லை. பார்த்துருக்கீங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த கேரளா சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, இதை ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குதுன்னு. யோ, விற்றவங்க எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க. அந்த விற்றவங்க எங்கேருந்து வாங்குறாங்கன்னு கொஞ்சம் பிடிச்சி சொல்லுங்கப்பா. ஸ்கூலுக்கு பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணலாமா சொல்லுங்க? இட்ஸ் வெரி பேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து பொறுத்தவரைக்கும் விற்கிறவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க அப்புறம் என்ன கிரைம் ஜெயில் போடுறாங்க என்ன, அதுக்கப்புறம் நீ சொல்ல மாட்டேற. விற்றாங்க, யாருக்கு விற்றாங்க இதுதான் சொல்கிறாங்க. அவங்க யாருக்கு வாங்கினாங்க இந்த வரைக்கும் எந்த நியூஸ் சேனலும் சொல்லலை. ஸோ கைஸ், உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ, பாய்.